உட்கார்ந்து இருக்க ஆம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டா என்னமா? என்னமோ இவங்கதான் காசை கொடுத்து ரயிலையே விலைக்கு வாங்கின மாதிரி. அடேங்கப்பா, ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. என்னையா சொல்றீங்க? இன்னும் இல்லம்மா, ரயிலு ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கேன்னு சொன்னேன். என்ன ஆட்டம் ஆடுது? ஆமா, ஒரே பக்கமா ஆடுது, ஒரே பக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிரசாதம். ஏம்மா, அவர் கோயில்ல வாசிச்சாரா? ஆமா, மனசு சரியில்லை, கொஞ்ச நாளி வாசிச்சு. அங்க யாரும் தேங்காய் அங்க உடைச்சிருக்க கூடாது. ஏன்? இல்ல, நீங்க வாசிச்சுட்டு இருக்கும்போது வேற எந்த சத்தம் கேட்டாலும் உங்களுக்கு தான் கோவம் வந்துருமே. அடிக்கடி கோவம் வந்தாலும் அதுக்கு மதிப்பு இருக்காது. என்ன செய்யறது, வித்தக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னா நான் என்னையே மறந்துடுறேன். அத்தை, அத தப்பா எடுத்துக்காது. அப்படியா? வித்தியா நுழைஞ்சிட்டா கண்ணு கால தெரியாம போயிடும். இங்க மட்டும் என்ன வாழுதான்? நேத்து உங்க பொண்ணு கூட தான் கண்ணு கால தலை தெரியாம ஆடிச்சு. மோகன அண்ணதை நீ பாத்தியா? பார்த்தேன், ஒரு ஓரத்துல இருந்து. எதுக்காக ஒளிஞ்சிருந்து பாக்கணும்? முன்னால வர்றதுக்கு தெக்கம் போல இருக்கு. எனக்கு என்ன வைக்க, நான் என்ன பொண்ணா? கலைக்கு ஆணு பெண்ணுன்னு பேரம் வேற இருக்கா? வந்தா எங்க நான் தில்லானா வாசிக்க சொல்லிடுவேன்னு பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காரு. தில்லானா வாசிக்கிறதுக்கு எனக்கு என்ன பயம்? இங்கே வாசிக்கிறேன், ஆடுறியா? வேண்டாம் வேண்டாம், இங்க வேண்டாம். எங்க திருவாரூர்ல தியாகராஜ பெருமான் சந்நிதியில 4 பேர் முன்னால அந்த நிகழ்ச்சி நடக்கணும். நடக்கட்டும், அப்ப பேசிக்கிறேன். அப்ப நானும் பாத்துக்கிறேன். பாக்கலாமா? பாக்கலாம். என்ன தம்பி? சரி சரி சரி. ஏன் எனக்கு தூக்கம் வருது? விளக்க அணைக்கலாமே. என்ன யாரும் அக்குறமா இருக்குது? தூங்குறதா? பொம்பளைங்க இருக்கிறாங்க வண்டியில, விளக்கு அணைக்கிறதாவது விடிகிற வரைக்கும் விளக்கு எரிஞ்சே ஆகணும். வெளிச்சா எங்களுக்கு தூக்கம் வராது. நீங்க சும்மா தம்பி ரொம்ப பிரமாதப்படுத்துறாங்க. எங்களுக்கு தூக்கம் வருது, நாங்க விளக்க நிறுத்துறோம். நீ யாரையா கேட்கறதுக்கு? யார் அவன் தலையால டயர் கிடைக்கிறான்? போடா அந்த பக்கம். தலையிலே அடிக்கிறேன். பேசுறாங்களா? இப்ப சத்தம் போடாம வர்றீங்களா இல்ல தங்களை பிடிச்சி எடுத்து ரயில நிறுத்தவா? உங்களுக்கு பொருத்தமா நடந்துக்க சொல்லி உங்க கோஷ்டிகளுக்கு முன்கூட்டியே சொல்லி கொடுத்திருக்கீங்களா? எதையும் எப்பவும் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதே இல்லை. சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களே நடந்துக்குவாங்க. பொல்லாதவர், நீங்க தானே விளக்கு அணைக்க சொல்லி அந்த தவில்காரருக்கு ஜாட காட்டினீங்க. அதை நீ எப்படி கண்டுபிடிச்ச? அழகர் மலையில ஆயிரக்கணக்கான ஜனங்க மத்தியில நீங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்ததே கண்டுபிடிச்சேன்னு. இவ்வளவு பக்கத்திலே உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னா உன் பார்வை பூரா என் பக்கம் தானா? நான் அப்படித்தான் இருக்கேன். ஆனா நீங்க? நானும் உனக்காகத்தான் காலையிலிருந்தே மதுரை ஜங்ஷன்ல காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா மோகனா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.